மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்காக சரஸ்வதி பூஜையை கொண்டாடுறோம். இதே போல் இன்னொரு சிறப்பான நாளும் ஆண்டில் எப்போதாவது ஒரு முறை வரும். அதுதான் புத அனுராதா. அனுராதா அப்படின்னா அனுஷ நட்சத்திரமும் புதன்கிழமையும் வரக்கூடிய நாள் தான் புத அனுராதா. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லி பழமொழி ஒன்று இருக்குது. அப்போ இந்த பழமொழியை பார்க்குறப்ப புதன்கிழமை மிகவும் சிறப்பான நாளோ அப்படின்னு நமக்கு யோசிக்க தோணுது. இந்த பழமொழியோட அர்த்தமே வேற. புதன் கிரகம் கல்விக்குரியது. ஒருவரோட ஜாதகத்தில் புதன் சுப இடத்துல இருந்தால் கல்வி நன்றாக இருக்கும். ஒருவருக்கு பணம் நிறைய கிடைக்கலாம், அதை பயனுள்ள வழிகளை செலவழிக்க வேண்டும். ஆடம்பரத்துலேயும் கெட்ட பழக்க வழக்கங்களில் ஈடுபடுத்து சம்பாதித்ததை இழந்து விடக்கூடாது. அப்போ அதுக்கு நல்ல கல்வி அறிவு வேணும். சரி, படித்தா மட்டும் போதுமா? படித்தவங்களும் கூட மதுக்கு அடிமையாகிறாங்க. இதை சரி கட்டுறது எது? புதன் கிரகம்தான். புதன் யாருக்கு யோகமான இடத்துல இருக்கிறாரோ அவங்க படித்தவங்களாக இருப்பாங்க. நல்ல சிந்தனைகளுக்கு சொந்தக்காரராகவும் அறிவாளியாகவும் இருப்பாங்க. பொன்னும் பொருளும் கிடைத்தாலும் அதை பாதுகாக்கக்கூடிய நல்ல அறிவும் கல்வியும் தரக்கூடிய கிரகம் புதன் கிரகம் சரியாக அமையணும். அப்படிங்கிறதான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. புதன்கிழமை அனுஷ நட்சத்திரத்தோடு இணைகிறதுனால அன்றைய தினம் பொன்னான நாளாக இருக்கும். ஒருவரோட ஜாதகத்தில் புதன் தோஷ நிலையில் இருந்தாலும் சரி, நல்ல நிலையில் இருந்தாலும் சரி, புதன்கிழமையும் அனுஷ நட்சத்திரமும் இணையக்கூடிய நாளில் லட்சுமி நாராயணர் வழிபாடு செய்யணும். குறிப்பாக மாணவர்கள் லட்சுமியுடன் பெருமாள் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறது நல்ல அறிவை பெற வழிவகுக்கும். அனுஷ நட்சத்திரத்திற்கு உரிய கிரகம் சனி பகவான். அவர் நியாயஸ்தர். புத அனுராதா நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொண்டால் இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து விடுவிப்பார் சனீஸ்வர பகவான். அனுஷ நட்சத்திரம் மகாலட்சுமிக்கு உரியது. மகாலட்சுமி பார்க்கடலில் தோன்றியவர். சந்திர பகவான் பார்க்கடலில் தோன்றியவர். சந்திர பகவான் மகாலட்சுமிக்கு சகோதர முறை வேண்டும். இந்த சகோதரனோட பிள்ளை தான் புதன் பகவான். அந்த புதனை மகாலட்சுமிக்கு மிகவும் பிடிக்கும். புத அனுராதா நாளில் மகாலட்சுமியை வழிபடுறவங்க செல்வ செழிப்பு ஏற்படும். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்குமோ? புத அனுராதா கிடைக்கிறது மிகவும் அரிதான விஷயம். இந்த 2026 இந்த மாதம் பிப்ரவரி 11 புத அனுராதா நன்னாள். இந்த புத அனுராதா நாளில் மகாலட்சுமி சமேத பெருமாளை வழிபட்டு நற்பலன்களை பெறுவோம்.